ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில அத்தியாயம் 25 பார்க்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 25, பிருந்தாவனத்தின் நாசகார மலை. பிருந்தாவனத்தின் ஆயர்கள் இந்திரனுக்காக ஏற்பாடு செய்திருந்த யாகத்தை கிருஷ்ணர் தடுத்து நிறுத்திவிட்டார் என்று அறிந்த போது இந்திரன் மிகுந்த கோபம் கொண்டு தன் கோபத்தை பிருந்தாவன வாசிகளின் மீது கொட்டினார். யாகம் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் கிருஷ்ணரே என்பதை இந்திரன் அறிந்திருந்த போதிலும் பலியை நந்த மகாராஜாவின் தலையிலான ஆயர்களின் மீது தீர்க்க முற்பட்டான். பல வகையான மேகங்களுக்கு அதிபதியான இந்திரன் சாங் வர்த்தக என்ற மேகத்தை அழைத்தான். இந்த மேகம் பிரபஞ்சம் முழுவதையும் அழிப்பதற்கான தேவை ஏற்படும் போது அழைக்கப்படும். பிருந்தாவனத்தின் மேல் படர்ந்து அப்பகுதி முழுவதும் பெரும் வெள்ளத்தில் மூழ்கடிக்கும்படி இந்திரன் சாங் வர்த்தக மேகத்திற்கு கட்டளையிட்டான். அசுர உணர்வுடன் இந்திரன் தன்னை எல்லாம் வல்ல உன்னத சக்திமானாக எண்ணிக்கொண்டான். அசுரர்கள் பலம் பெறும்போது உன்னத ஆளுநரான முழுமுத கடவுளை எதிர்க்க துணிகிறார்கள். இந்திரன் அசுரன் அல்ல என்றாலும் பௌதிக ரீதியிலான தன் உயர்நிலையால் கர்வம் அடைந்திருந்ததால் உன்னத ஆளுநருக்கே சவால் விட எண்ணினான். அப்போது அவன் தன்னை கிருஷ்ணரை போன்ற சக்திசாலியாக எண்ணிக்கொண்டான். பிருந்தாவனவாசிகளுக்கு எவ்வளவு துணிச்சலவாசிகள் ஆனாலும் தேவர்களை எதிர்க்க துணிந்து விட்டார்கள். ஒரு சாதாரண மனித பிறவியான கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்டுள்ள மோகம் அவர்களை இவ்வாறு தேவர்களை எதிர்க்க தூண்டி இருக்கிறது என்று இந்திரன் எண்ணமிட்டான். தேவர்களை வழிபடுபவர்கள் அதிக அறிவுடையவர்கள் அல்லவென்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார். ஒருவன் எல்லா வகையான வழிபாடுகளையும் கைவிட்டு கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் இந்திரனின் கோபத்தை தூண்டிவிட்டு பின் அவனுக்கு தண்டனை வழங்கியதில் இருந்து கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தன் எந்த தேவரையும் அவர் கோபமுற்றிருந்தாலும் வழிபட தேவையில்லை என்பது தெளிவாகிறது. கிருஷ்ணர் தம் பக்தர்களை காப்பாற்றுகிறார். அவரின் கருணையில் அவர்கள் முழு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பிருந்தாவனவாசிகளின் செயலுக்காக அவர்களை சபித்தபடி இந்திரன் கூறினான். தேவர்களின் அதிகாரத்தை எதிர்த்த பிருந்தாவனவாசிகள் இம்மையில் பல இன்னல்களுக்குள்ளாவார்கள். தேவர்களுக்கு செய்ய வேண்டிய யாகங்களை செய்யாமல் அசட்டையாக இருந்ததால் ஜட துயரம் எனும் சமுத்திரத்தை கடக்க முடியாமல் அவர்கள் துன்பப்படுவார்கள். கிருஷ்ணர் என்ற பெயரில் அறியப்படுகிற வாயாடி சிறுவனின் ஆலோசனை கேட்டு பிருந்தாவன ஆயர்கள் ஆதிபத்தியத்தை புறக்கணித்தார்கள். அவன் ஒரு குழந்தையே அன்றி வேறில்லை. ஒரு குழந்தையை நம்பி ஆயர்களின் கோபத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள். இவ்வாறு எண்ணிய இந்திரன் சாங்வர்த்தக மேகத்தை வரவழைத்து செழுமை மிக்க பிருந்தாவனத்தை பால்படுத்தும்படி கட்டளையிட்டான். இந்திரன் கூறினான், பிருந்தாவன வாசிகள் தம் செல்வ சிறப்பினாலும் அவர்களின் சின்னஞ்சிறு நண்பரான கிருஷ்ணன் உடன் இருக்கும் தைரியத்தாலும் செருக்கடைந்திருக்கிறார்கள். அக்குழந்தை தன்னை மிகுந்த அறிவாளி என எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் உலகம் அறியாத வாயாடித்தனமான குழந்தை மட்டுமே. கிருஷ்ணரை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஆயர்களை தண்டிக்க வேண்டும். எனவே நான் பிருந்தாவனத்தை நீரில் மூழ்கடிக்கும்படி சாங்வர்த்தக மேகத்துக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவர்களும் அவர்களின் பசுக்களும் அழிக்கப்பட வேண்டும். கிராமங்களிலும் நகரங்களுக்கு வெளியிலும் வசிப்பவர்கள் தம் நலனுக்கு பசுக்களை அண்டியிருப்பது இங்கு குறிப்பிடப்படுகிறது. பசுக்கள் அழிக்கப்பட்டதால் அவர்கள் செல்வம் எல்லாம் இழந்தவர்களாகிறார்கள். இந்திரன் சாங்வர்த்தக மேகத்திற்கும் அதன் துணை மேகங்களுக்கும் இவ்வாறு கட்டளை பிறப்பித்த போது அப்பொறுப்பை ஏற்க அவை மிகவும் அஞ்சின. ஆனால் தேவேந்திரன், நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், நானும் என் யானையின் மீது ஆரோகணித்து பெரும் புயல்கள் புடைசூழ உங்களுடன் வருகிறேன். பிருந்தாவன வாசிகளை தண்டிப்பதில் என் சக்தி முழுவதையும் செலவிட தீர்மானித்திருக்கிறேன் என்று உறுதியளித்து மேகங்களை ஊக்குவித்தான். இந்திரனின் கட்டளைப்படி பல வகையான மிகவும் அபாயகரமான மேகங்கள் பிருந்தாவனத்தின் மேல் தோண்டி தம் பலம் முழுவதையும் பிரயோகித்து மின்னல் மின்னியது. பலமான காற்று வீசிற்று. மழை இடைவிடாது பெய்தது. கூறிய அம்புகள் போல் நீர் தாரை தாரையாக வர்ஷித்தது. தூண்களின் பரிமாணத்தில் மழையை பொழிந்து மேகங்கள் சற்று நேரத்தில் பிருந்தாவனத்தின் நிலப்பகுதிகளை மேடு பள்ளம் தெரிய ஒண்ணாமல் நீரால் நிரம்பின. நிலைமை மிக மோசமாயிற்று. குறிப்பாக மிருகங்கள் பெருத்த அவதிக்குள்ளாயின. மழையோடும் கடும் காற்றும் வீசியதால் பிருந்தாவனத்தின் ஒவ்வொரு ஜீவராசியும் குளிரில் நடுங்கின. அத்தொல்லைகளில் இருந்து விடுபடும் வகை அறியாத மக்கள் கோவிந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்தனர். பலத்த மழையால் அவதிக்குள்ளான பசுக்கள் தம் தலையை தாழ்த்தி கன்றுகளை தம் உடல்களின் இடையில் பாதுகாப்பாக கட்டிக்கொண்டு கோவிந்தனை நோக்கி அவனின் திருவடிகளில் சரணடைவதற்காக சென்றன. அப்போது பிருந்தாவன வாசிகள் எல்லாம் கிருஷ்ணரை நோக்கி பிரார்த்தித்தார்கள். அன்புள்ள கிருஷ்ணா, நீ மிகவும் சக்தி வாய்ந்தவர், பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர். இந்திரனின் கோபத்துக்குள்ளாகி தவிக்கும் எங்களை காப்பாற்றுவீராக. இந்த பிரார்த்தனையை கேட்ட கிருஷ்ணர் காலம் தவறி பெரும் மழை பெய்ததும் கடுங்காற்று வீசியதும் தனக்கு சேர வேண்டிய யாகம் நடைபெறாததால் கோபம் கொண்ட இந்திரனின் செயலால் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். இந்திரன் திட்டமிட்டு தன் கோபத்தை இவ்வாறு காட்டுகிறான் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். எனவே அவர் முடிவாக எண்ணினார், இந்த தேவன் தானே மிக பெரியவன் என்று எண்ணிக்கொண்டு தன் பலத்தை காட்டுகிறான். ஆகையால் தன் தகுதியை நான் அவனுக்கு உணர்த்த வேண்டும். பிரபஞ்ச காரியங்களை நடத்துவதில் அவன் தனி உரிமை பெற்றவன் அல்ல என்பதை அவன் அறியும்படி செய்ய வேண்டும். நானே மேலாளரான உயர் அதிகாரி. எனவே பதவியினால் அவனுக்கு ஏற்பட்டுள்ள அகந்தையை நான் அகற்ற வேண்டும். தேவர்கள் எனது பக்தர்கள். எனவே அவர்கள் எனது மேன்மையை மறக்கல் ஆகாது. ஆனால் இவன் பதவி தரும் சக்தியால் கர்வமடைந்து வெறி பிடித்திருக்கிறான். இவனின் அகந்தையை அகற்றுவதற்கான நடவடிக்கையை நான் எடுத்தாக வேண்டும்.
விருந்தாவனத்தில் உள்ள என் தூய பக்தர்களை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும். அவர்கள் முற்றிலும் என் கருணையை நாடி இருக்கிறார்கள். எனது யோக சக்தியால் நான் அவர்களை காப்பாற்றுவேன். பாரு எண்ணிய பகவான் ஒரு குழந்தை தரையில் இருந்து குடைக்காளானை பறிப்பது போல் கோவர்த்தனகிரியை தன் ஒரு கையில் தூக்கி கொண்டார். இது கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை தூக்கிய பரமான லீலையாகும். கையில் ஏந்தியபடி தன் பக்தர்களிடம் கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள தந்தையே, எனது அருமை விருந்தாவன வாசிகளே, இப்போது நீங்கள் பத்திரமாக இந்த கோவர்த்தனகிரி ஆகிய குடையின் கீழ் வரலாம். என் கையில் இருந்து மலை நழுவி விழுந்து விடலாம் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். பலத்த மழையாலும் சூறாவளி காற்றாலும் நீங்கள் பெருத்த அவதிக்குள்ளாகி இருக்கிறீர்கள். எனவே நான் இந்த மலையை தூக்கி அதை உங்களுக்கு குடையாக பிடித்திருக்கிறேன். இந்த பெரிய குடை உங்களை பெரும் துன்பத்தில் இருந்து காப்பாற்றும்படியாக நான் இவ்வாறு செய்திருக்கிறேன். இந்த குடையின் கீழ் உங்களின் பசுக்களுடன் இப்போது நிம்மதியாக இருங்கள். கிருஷ்ணரின் ஆறுதலான சொற்களை கேட்ட விருந்தாவனவாசிகள் அப்பெரிய மலையின் அடியில் ஒன்று கூடி தங்கள் உடைமைகளுடனும் மிருகங்களுடனும் பத்திரமாக இருந்தார்கள். விருந்தாவனவாசிகளும் அவர்களது பசுக்களும் அம்மலையின் அடியில் ஒரு வார காலம் பசி தாகமின்றி வேறு எவ்விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள். கிருஷ்ணர் தமது இடது கையின் சுண்டு விரலின் நுழையில் அவ்வளவு பெரிய மலையை ஒரு வார காலம் நிறுத்தியிருந்ததை கண்டு ஆயர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். கிருஷ்ணரின் அசாதாரணமான யோக சக்தியை கண்டு சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரன் இடியால் தாக்கப்பட்டவனை போல் திகைப்படைந்து உறுதி குலைந்தான். உடனே அவன் மேகங்களை எல்லாம் விலகி செல்லும்படி கட்டளையிட்டான். மேகங்கள் எல்லாம் கலைந்து ஆகாயம் தெளிவு பெற்றதும் பலத்த காற்று வீசுவது நின்றது. அப்போது கோவர்த்தனகிரிதாரி என்ற பெயரை பெற்ற முழுமுத கடவுளாகிய கிருஷ்ணர் கூறினார், என் அருமை ஆயர்குல மக்களே, இப்போது நீங்கள் உங்கள் மனைவியரையும் குழந்தைகளையும் பசுக்களையும் அழைத்துக் கொண்டு உங்கள் உடைமைகளுடன் வீட்டுக்கு செல்லலாம். வெள்ளம் குறைந்து விட்டது. நதியில் நீர் சமநிலையை அடைந்து விட்டது. நிலைமை முற்றிலும் சரியாகிவிட்டது. எனவே நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். எல்லா மக்களும் தத்தம் உடைமைகளை வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு பசுக்களுடனும் மற்ற பரிவாரங்களுடனும் அங்கிருந்து மெல்ல அகன்றார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் பகவான் ஆகிய கிருஷ்ணர் மெதுவாக கோவர்த்தனகிரியை கீழே இறக்கி அதன் உரிய இடத்தில் முன்பிருந்தபடி வைத்தார். எல்லாம் முடிந்த பிறகு விருந்தாவனவாசிகள் அனைவரும் கிருஷ்ணரை அணுகி அவரை மனமாற தழுவி பேறு வகை அடைந்தார்கள். அவரிடம் இயல்பாகவே மிகுந்த பிரியம் கொண்டிருந்த கோபியர்கள் தம் கண்ணீர் கலந்த தயிரை கிருஷ்ணருக்கு அளித்து நல்ல ஆசிகளை பொழிந்தார்கள். அன்னை யசோதையும் அன்னை ரோகிணியும் பலவான்களில் பலவானான பலராமரும் ஒவ்வொருவராய் கிருஷ்ணரை மார்புற தழுவி பொங்கி எழுந்த வாஞ்சையினால் அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தினார்கள். ஸ்வர்க்கத்தில் சித்திலோகம், கந்தர்வலோகம், சாரணலோகம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் தம் திருப்தியை தெரிவித்து பூமியின் மீது மலர் மாறி பொழிந்து பல வகையான சங்குகளை முழங்கினார்கள். மத்தளங்கள் ஒலித்தன. மேலிட்ட கந்தர்வர்கள் தம்புரான்களை இசைத்து இறைவனை மகிழ்வித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின் முழுமுத கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் தம் நண்பர்களும் பசுக்களும் புடைசூழ வீடு திரும்பினார். வழக்கம் போல அவரது பரமான லீலைகளின் மகிமைகளை புகழ்ந்து பாடினார்கள். ஏனெனில் அவர்களது இசை இதயத்தில் இருந்து எழுந்தது. பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலின் 25வது அத்தியாயமான விருந்தாவனத்தில் நாசகார மலை இவ்வாறு நிறைவு பெறுகிறது.